ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கான மினி சீரீஸ் மை பேபி பாய் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் தான் முடிச்சிருந்தோம். அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பயங்கரமாக வெறி கொண்டு சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே மோட்டிவேஷனாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான். அப்பப்போ அவனை பிடிச்சி நல்லா டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ வந்து இன்றைக்கான எபிசோடுக்குலாம் நம்ம போகலாம். எபிசோடை ஓப்பன் பண்ணால் ஃபைன் டே ஈவினிங் வந்து உட்காந்து டெரஸில் உட்காந்து 2 பேர் படிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க, ஜங்குக்கு அப்படின்னு சொல்லுங்கள் என்னது ஏதோ டவுட் இருக்கான்னு. இல்லை டவுட்லாம் இல்லைடா, எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, ஒரு 2-3 நாள் நான் வரமாட்டேன் காலேஜுக்கு. முன்னாடி என்னாச்சுங்க, எதுவும் முக்கியமான விஷயமா இல்லை எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு அர்ஜென்ட்டான வேலை தான், நான் முடிச்சுட்டு வந்து உன்னை சொல்கிறேன்னு. எங்கள் சீக்கிரட்டாக என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை, நான் முடிச்சுட்டு வந்துட்டு அதை சொல்கிறேன். அது ஒரு விஷயம், அதை முடிச்சுட்டு வந்து நான் சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னோடனே சரிங்க அப்படின்ட்டு அதுக்கு மேலே எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் சரின்ட்டான். எதுக்கும் அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன்னு. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்னு, அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும், நீங்கள் சொல்லுவீங்கன்னொடனே சரிடா அம்மல் பேபி அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு. என்னடா வெக்கப்பட மாட்டேங்கிறேன், எனக்கும் அதெல்லாம் பழகிச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி வா படிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ வந்து அன்றைக்கி நீங்கள் கிளம்ப வேண்டிய டேட்டும் வந்துருச்சு. அப்போ ஜங்குக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி இப்படி கொஞ்சம் 2 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டே ஒன்றும் ஃபீல் பண்ணாதரா, நான் வந்துடுவேன்னு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னோடனே எதுக்கு அதுக்கு மேலே சொல்ல மாட்டேடா அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணோன்னே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி இருந்தாலும் அப்படின்ட்டு பின்னாடி கை வச்சோன்னே அவங்களுக்கு சரி நல்லா இப்போ வந்து நம்மளோட நல்லா மர்ஜ் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே சரி போயிட்டு வரேன்டா, உடம்பு பார்த்துக்கோ, யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை வளர்க்கக்கூடாதுன்னு. இல்லைங்க நான் சண்டை வளர்க்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, எந்த ஒரு காயமும் அடி இல்லாமல் வாங்க, யார் கூட நீங்கள் சண்டை போடாதீங்கன்னொன்னே அது கொஞ்சம் சந்தேகம்தான்டா அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து இல்லை அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. சரி பார்த்து போயிட்டு இருந்தோடனே ட்ரெயின் கிளம்புது. அப்படியே டாடா சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே மூஞ்சி தொங்கி போச்சு. ஐயோ ஜங்கு பிள்ளைக்கு இப்படி வேண்டாம் மூஞ்சி தொங்க விடுற, எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்படியே ரன்னிங்கில் ஏறி போகிறீங்க. பார்த்து போங்க அப்படின்னு. பார்த்து போய்ட்டு டாட்டா அப்படின்ட்டு ட்ரெயின்லேருந்து காமிச்சிட்டே இருக்கணும். இவனும் டாட்டான்னு காமிச்சிட்டே இருக்கான். நீங்கள் எங்கே இப்போ ட்ரெயின் ஏறி போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு காம்படிஷன் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸரை தான், அவனுக்கு தெரியவே தெரியாது. சரி இப்போ நம்ம வந்து சர்ப்ரைஸாக போயிட்டு ஜெயிச்சு வந்து அந்த கப்பை காமிச்சோன்னா அவன் ஷாக் ஆயிடுவான், சர்ப்ரைஸும் ஆயிடுவான்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அப்படியே ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம கப்பை கொடுத்தா எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. அப்படியே தான் போய் அங்கே நீங்கள் காம்படிஷன் நடக்கிற இடத்துலையும் போய் ரீச் ஆகுறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரூம் தராங்க, ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் போய் ரீச் ஆகுறீங்க. நைட்டு வந்து மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ரெடி ஆகி ரிங்குக்குள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் பயங்கரமாக உங்களுக்கும் அந்த ஆப்போனண்ட்டில் இருக்க அந்த பொண்ணுக்கும் வெறித்தனமாக சண்டை நடக்குது. மூஞ்சி முகரெல்லாம் உடையுது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஜங்குக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம், மூஞ்சில் அடிபடாத அளவுக்கு நம்ம அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணை டிஃபெண்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, அந்த மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போய் ரெஃப்ரிகிட்ட கேட்குறீங்க, என்னங்க நீங்கள் மார்க்கை வந்து தப்பாக இது பண்ணுறீங்களோன்னு. இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரெஃப்ரி வந்து ஒரு மாதிரி கோளாராக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எதுவும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இல்லை. சரிப்பா நம்ம தான் எதாவது தப்பாக யோசிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே அதுக்கு மேலே கண்டுக்கல. அதுக்கப்புறம் மேட்ச் இருக்க பயங்கரமாக போய்ட்டுருக்கு. அந்த ரெஃப்ரி வந்து உங்களோட மார்க்கை அவர் கணக்குலேயே எடுத்துக்கலாம். அந்த ஆப்போனண்ட் பொண்ணுக்கு வந்து நிறைய மார்க் போட்டே இருக்காரா. உங்களுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லா மார்க்கையுமே வந்து டோட்டல் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து ஹையஸ்ட் மார்க்கில் இருக்கிற மாதிரி, நீங்கள் ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை கண்டிப்பாக சீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களோ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக தான் மேட்ச் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்ககிட்ட பதில் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கோச்சும் நீங்கள் மட்டும் தான் போயிருப்பீங்க. அந்த கோச் சொல்கிறாரு, இல்லை நம்ம பார்ப்போம், ஏதாவது பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோச்சு போய் வந்து விசாரிக்கிறாரு எல்லா இடத்துலையும் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது, அப்புறம் விசாரித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறாரு, இல்லைம்மா வேறு வழி இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. என்னாச்சு சார் அப்படின்னோடனே, இல்லைம்மா அந்த பொண்ணு வந்து பெரிய இடத்துக்கு பொண்ணு போல், அந்த பொண்ணு அதனால் வந்து எல்லோரும் காசு வாங்கியிருக்காங்க, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சரிவா போகலாம் வேறு என்ன பண்ணுறதுனோடனே. அது எப்படி சார், நான் வந்து ரத்தம் செஞ்சு இந்த
முடியாத இடத்துக்கு வந்திருக்கேன், அந்த பொண்ணு அசால்ட்டாக வாங்கிட முடியுமா? அதெல்லாம் முடியாது, நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கல்ல சார், இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே யாருமே வந்து உங்கள் பேச்சை காது கொடுத்து கூட கேட்கல. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணுக்கிட்டே போய் சண்டைக்கு போயிட்டீங்க. ஏய் நீ பொய் சொல்லாத, நான் தானே வின் பண்ண வேண்டியது, நீ வந்து சீட்டிங் பண்ணி தானே வின் பண்ணிக்கணும்னு. நான் அப்படிலாம் கிடையாது, நீ வந்து உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ வந்து தோத்துட்டேன்றதுக்காண்டி என் மேலே பழி போடாது, உனக்கு திறமை இல்லை, நான் என்னை வின் பண்ணுறதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமும் இல்லை திறமை இல்லை, நீ வந்து உன் வீரத்தை என்கிட்ட காட்டாதோடனே மறுபடியும் அடிக்க போயிட்டீங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் பிரித்து விட்டு அந்த போலீஸ் வந்து பலார்னு அவங்கள ஒரு அடி அடிச்சிட்டாங்க, ஒரு லேடி போலீஸு. எதுக்கு மேடம் என்ன அடிச்சிங்கன்னே, நீ ஒரு சாம்பியன் கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கா, இப்படி வந்து சாம்பியன் கிட்ட சண்டை போட்டால் நான் அடிப்பேன் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி தலைக்கே கோவம் ஏறுது, இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அவங்க கோச் இழுத்துட்டு வந்துட்டார். அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. உங்கள் கோச் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருச்சு, இந்த பொண்ணு எவ்வளோ வந்து ரத்தம் சிந்துச்சு, இவங்க இப்படி அசால்ட்டாக வந்து சீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அதே கஷ்டத்தோடு வந்து அதுக்கப்புறம் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காம்படிஷன் நடக்கிற இடத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டீங்க. வந்துட்டு வந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்புறீங்க. ஒரு பக்கம் மூஞ்செல்லாம் பயங்கரமான அடி, நேற்று கிளாஸுக்கு போயிட்டு அப்படின்ட்டு டெரஸ்க்கு போயிட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அவனும் என்னாச்சுங்க அப்படின்னோடனே டெரஸ் வா அப்படின்னோடனே வந்துட்டிங்களான்னு, டெரஸ் வேகமாக வாடா அப்படின்னோடனே அவன் வந்து என்ன இப்படி ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டெரஸில் போய் பார்த்தா நீங்கள் முதுகை காமிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏங்கன்னு அவன் ஒன்றுமே திரும்பலையே. அதுக்கப்புறம் அவனே வந்து ஷோல்டரில் கழிச்சு திருப்பி பார்த்தா மூஞ்சி முகரெல்லாம் அப்படியே உடஞ்சி போய் கிடக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்ன வெறியில் இருந்துச்சோ தெரில, அடி பயங்கரமாக இருந்துச்சு. இதையுமே பாயிண்ட்டாக சொல்லியிருப்பீங்க, ஏங்க அந்த பொண்ணு வந்து என்னை அடிச்சிருக்கா, இவ்வளோ ஹெவியாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, அந்த பொண்ணு கரெக்டாக விளையாடுது, நீ உனக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதுன்னு. ஏங்க நீங்கள் பாருங்கள் என் மூஞ்சி இருக்கிற நிலைமையோன்னு யாருமே எதுவுமே கண்டுக்கல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தான் கிளம்பி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படி பார்க்குறேன், ஏங்க என்னாச்சுங்க, ஏங்க மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான் தேம்பி. என்னாச்சுங்க, ஏங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு. இல்லைடா நான் போயிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எங்கே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு பயமாக இருக்குது, எங்க ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கன்னு என்ன நினச்சேன்னு தெரியல. மறுபடியும் போய் அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணி அந்த அழுகுறீங்க. அவனும் அப்படியே உட்காந்து தோலை தட்டி கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அவனுக்கும் ஒரு லெவலுக்கு மேலே முடியல, அவனும் உட்காந்து சேர்ந்து அழுகிறேன். ஏன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அவர் அவ்வளோ திட்டு அசிங்கப்படுத்தினப்போ கூட இந்தளவுக்கு அழுகுறேன். எங்கள் கண்ணு தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ உட்காந்து தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க, கட்டி பிடிச்சப்படி ஜங்க் சட்டையெல்லாம் ஒரு பக்கம் நனையுது. ஏங்க ஏதாவது சொல்லிட்டு அழுங்க ப்ளீஸுங்க, என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து கூடயே அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் நல்லா 2 பேரும் அழுது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அவன் சட்டையிலே மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் பிரச்சனை தான், இல்லை ஒன்று விடு அப்படின்னோடனே, இல்லை சொல்லுங்கன்னொடனே அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் அப்படி ஒரு பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க பாக்ஸிங் சாம்பியன் ஒன்று? ஆமாண்டா அப்படி நான் காம்படிஷன் போயிருந்தாங்க, அப்படி சீட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அழுகையாக இருக்குது. என்னங்க இவ்வளோ ரத்தம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அழுகான். சரி ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்குங்க. அவன் இருந்தாலும் கண்ணிலேருந்து லைட்டாக அப்படியே அழுகலை, ரொம்ப வாய் விட்டு அழுகாமல் சும்மா அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான், அவன் தொடச்சிக்கிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணி தொடச்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஜங்குக்கும் கிளாஸுக்கு போகல, நீங்களும் கிளாஸுக்கு போகல, அந்த டெரஸ்லேயே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் சரி இங்கேயே உட்காந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இறக்கி விட்டு அவனும் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சுனோடனே, இல்லைம்மா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை அதனால தான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு. சரிடா போய் தூங்கு அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு போய் அவனும் படுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இவங்க இவ்வளோ அழுகுறாங்க, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க நிலைமையை புரிஞ்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அப்பயும் நீங்கள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க அந்த டெரஸில். அடுத்து வந்து மறுபடியும் வந்து கிளாஸுக்கு வரீங்க, அப்பயுமே யாரும் எதுவுமே கண்டுக்கல, நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து அப்படியே போர்டை வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன இப்படி இருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து டெரஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே இந்த நோட்டை சும்மா வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. அவனும் இல்லைங்க நம்ம உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வாங்க வீட்டுக்கு கூட போகலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இல்லைடா வா சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அந்த இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜங்க கூட சொல்கிறேன், இல்லைங்க இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். இல்லைடா இப்படி பண்ணாவது கொஞ்சம் டைவர்ட் ஆகும் மைண்டு அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கான்.
அதுக்கப்புறம் 1/2 அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. திடீர்னு வந்து நீங்கள் ஜோன் அவுட் ஆகி இப்படி என்னமோ உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி ரொம்ப ஜோன் அவுட் ஆகி உட்காந்துருக்காங்கன்ட்டு என்னங்க என்னங்க என்னங்கன்னு அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே ஷோல்டரை தட்டினோடனே ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்னடா அப்படின்னோடனே இல்லைங்க நீங்கள் ரொம்ப நேரமாக இதை யோசிச்சுட்டு இருந்தீங்க. அது ஒரு விஷயம் யோசிச்சேன்டா, அது கரெக்டாக இருக்குமா எனக்கு தெரில, நீ சொல்லு அது கரெக்டாக இருக்குமானே. என்னங்க சொல்லுங்கள், நான் வேணால் கரெக்டாக இருக்குமான்னு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைடா, நம்ம பவர் இல்லைன்னு தானே இவ்வளோ கேவலமாக நம்மளை பேசுனாங்க, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமாடா. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன்டா, எனக்கு பாக்ஸிங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த இடத்துல அவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க. அதுலேயும் ஒரு லேடி போலீஸில் என்னை பலாரும் மூஞ்சை சேர்த்து அரைஞ்சிட்டாங்கடா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோன்னே. யாருங்க அடித்தாங்க, உண்மையில அடிச்சிட்டாங்களாங்க அப்படின்ட்டு கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்க்குறேன். இல்லைடா விடு அப்படின்னு. ஆமாம் அடித்தாங்க அப்படின்னு. அதான்டா எனக்கு ரொம்ப அப்போலேருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அப்போ பவர் மணி அதுதான் இங்கே மேட்ரு, மனுஷங்கள்லாம் மேட்ருலாம் திறமையும் விஷயம் இல்லை இங்கே அப்படின்னு. ஆமாங்க சிலருக்கு அப்படி தான் இருக்கும், சிலருக்கு வேணும். பார்க்குறீங்க ஜங்குக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு. நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்னே. என்னங்க சொல்கிறீங்க புரியல. இல்லைடா நம்ம போலீஸ்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி நான் ஒரு போலீஸில் ஆஃபீஸர் ஆகணும், அதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு. ஏங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கேட்குங்க. இல்லைடா எனக்கு அந்த லேடி போலீஸ் அடித்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. பவர் இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். நான் முன்னாடி பவரை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நான் அதை ப்ரூஃப் பண்ணிக்கிறேன்டா, நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது அப்படின்னு. சரிங்க உங்களுக்கு என்னங்க பண்ணணும், நான் போலீஸ் ஆகணும், எனக்கு அது ஹெல்ப் பண்ணணுன்னே. ஓகேங்க சரி நீங்கள் கேட்குறீங்களா, நான் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. பார்த்துட்டு சொல்கிறேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு. சரிங்க 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 அப்படின்னு. சரி வா இப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரின்றதை விட வெறி பிடிச்ச மாதிரி இப்போ உட்காந்து படிக்கிறீங்க. அவன் பார்க்குறான் பயப்படுறான், ஐயோ என்ன இந்தளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவனே வந்து இல்லைங்க போதுங்க நீங்கள் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுங்கன்னு வந்து சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து படிக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு ஒருவேளை பயமாக இருக்கும், ஐயோ பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருமோ, அப்படியே படிச்சுட்டே இருந்தா ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஜங்குக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப பயங்கரமாக நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு அப்பப்போ டெஸ்ட்டு வைப்பான். அந்த டெஸ்ட்டில் வந்து எப்படின்னா ஒரு 50 மார்க்குக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா டெஸ்ட்லையுமே ஆவரேஜ் மார்க்கே ஒரு 50 மார்க்கு 60 மார்க்குன்னு ஜங்குக்கு சந்தோஷப்படுறான். சரி பரவாயில்ல இவங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க, இருந்தாலும் ஆனால் அவங்க ஹெல்த் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக படுறான். நான் சொல்கிறேன் இல்லைங்க இப்போ தான் 50 மார்க் எடுத்துட்டிங்களா, கொஞ்சம் பாதி லிபரலாக படிங்க அப்படின்னு. இல்லைடா நான் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவனும் வந்து படிக்கிறதே வந்து கொஞ்சோண்டு போர்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது டைமில் ரிலாக்ஸாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைப்பான். நீங்களும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி அப்படியே படிச்சுக்கிட்டே வரீங்க. அப்படியே பார்த்தா ரொம்ப நல்ல டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. எக்ஸாம்லாம் வச்சா நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்னு ஜங்குக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே இருக்கும்போது ஒரு ஃபைன் டே வந்து என்னன்னா ஜங்குக்கு வந்து ஒரு காரிடாரில் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு 4-5 பசங்க வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படியே காதில் விழுகுது. என்னதுன்னா இந்த ஒயன் பற்றி தெரியும், ஒயன் தெரியுமாடா அப்படின்னா தெரியும்டா அவ சரியான ரவுடி, இப்போ அமைதியாக இருக்காடா, எந்த ஒரு சண்டையும் போடுறதுல வாழை சுருட்டி வச்சிட்டா போல அப்படின்னு. ஆமாண்டா நானும் கவனித்தேன். ஆமாம் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் ஒரு பையன் சொல்கிறான். என்னடானே அவன் வந்து ஒரு மாதிரி கேரக்டரே வந்து சரியில்லாத கேரக்டர் அப்படின்னே. உனக்கு ஏன்டா அப்படி சொல்கிறேன்னே. ஆமாண்டா அவள் வந்து நிறையா பேர் டேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா அப்படின்னு. ஆமாண்டா அவள் அப்புறம் ஏன்டா நம்ம காலேஜில் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலடா அப்படின்னு. நம்ம காலேஜில் அந்தளவுக்கு ஒர்த்தில் காசு வச்சுருக்கிறதுல இங்கே யாரும் இல்லை, அதனால் யாரையும் டேட் பண்ணல. காசு மட்டும் நிறையா வச்சுருந்த பசங்க கிடச்சா கண்டிப்பாக டேட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் அடிச்சுட்டு அவள் கழட்டி விட்ருவாடா அப்படின்னு. உனக்கு எப்படா தெரியணுன்னே. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னான் அப்படின்னு. ஓ அப்படியே கருமா அவள் இவ்வளோ கேவலமானவளா, அப்புறம் இருக்கிற பெரிய பிடுங்கி மாதிரி நம்மக்கிட்டலாம் சீன் போடுறா, அப்படியே நம்ம ஏதாவது சொல்ல வந்து அப்படியும் அடிக்கிற எல்லாத்தையும் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறா, எவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுறா பாருண்டா அப்படின்னோடனே. அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே ஜங்குக்கு கோவம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஒயன் வந்து அந்த அளவுக்குலாம் கேவலமானவங்களாம் கிடையாது, நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் தப்பு தப்பாக சொல்லாதீங்க, தேவையில்லாமல் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு. இங்கே பாடுறா சோடா புட்டியை அப்படின்னே. தேவையில்லாமல் அந்த பேர்லாம் சரி கூப்பிடாதீங்கன்னொன்னே. பாடுறா அவள் கூப்பிட்டா மட்டும் உனக்கு இனிக்குது, நான் கவனிச்சேன்டா அவள் உன்னை ஒரு 2-3 நாள் சோடா புட்டின்னு கூப்பிட்டா அப்போ மட்டும் இனிக்குது, எங்களுக்குலாம் மட்டும் கசக்குதாக்கும் அப்படின்னோடனே. தேவையில்லாமல் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை
அவன் உன்கிட்ட பேசுனா அப்படி இல்லை உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொன்னேன் எங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க சொன்னான் அப்படின்றதுக்காண்டி அவனெல்லாம் உன்னைய மாதிரி பையனெல்லாம் அவன் லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா? அவள் வந்து எங்களையே திரும்பி பார்க்கல, உன்ன மாதிரி ஒரு எதுக்கும் உதவாத பையனையா லவ் பண்ண போகிறான் அப்படின்னோடனே எங்கள் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னோடனே என்னடா தேவையில்லாமல் பேசுதுன்னு அப்படின்னோடனே அப்படியே ஜங்குக்கு முறைச்சி பார்க்குறான். ஜங்குக்கு வந்து முறைச்சி பார்க்கறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வந்து டக்குன்னு ஜங்குக்கு மூஞ்சில் வந்து ஒரு பஞ்ச் பண்ணோடனே அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன கலவரம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜங்குக்கு போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. 2 3 பஞ்செல்லாம் மூஞ்சில் விழுந்தோன்னா டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு ஸ்டாஃப் கிராஸ் ஆனோடனே அந்த சண்டையை நிப்பாட்டிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குற அப்படியே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, கண்ணெலாம் அப்படி செவந்து போயிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வாயெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெரஸில் போய் இப்போ அவன் உட்காந்துருக்கான். ஒயன் வந்து அவனுக்கு காலேஜ் பூரா தேடுறான். அதுக்கப்புறம் சரி ஒருவேளை டெரஸில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். இது வரைக்கும் இப்படி சண்டை நடந்துச்சுன்றது ஒயனுக்கு தெரியவே தெரியாது. சரி டெரஸில் போய் சும்மா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவன் மூஞ்செல்லாம் அப்படியே வாயெல்லாம் அப்படியே அடிச்சதில் வந்து ரத்தம் வந்து அப்படியே லைட்டாக ரத்தம் கட்டி போய் நிற்கிது. அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. இன்னும் அப்படி வந்து என்னடா இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடனோடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே என்னாச்சுடா சொல்லடா, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னொடனே அப்படியே பார்க்குறீங்க கோவமாக பேசுகிறான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவன் மூஞ்சியை பார்த்துருக்கும்போது அவனுக்கு சரி ரியாலிட்டி எப்படி புரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே சரி நான் எதுவும் சொல்லலை, ஆனால் நீயா சொல்கிற வரைக்கும் நான் வந்து உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்னோடனே நீ தான்டா தேவையில்லாமல் பண்ணுற, நான் மட்டும் எனக்கு கஷ்டம்னு உனக்கு சொன்னேன் இல்லை, நீ மட்டும் சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னோடனே சரி அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பக்கம் திரும்பி அப்படியே உட்காந்துட்டீங்க. இவன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. ஏங்க அப்படின்னோடனே நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை, மறுபடியும் ஏங்க அப்படின்னோடனே திரும்பி பார்க்கவே இல்லை, ஏங்க திரும்பி பாருங்க அப்படின்னோடனே ஐயோ நீங்கள் என்ன தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? நான் யாருங்க, நான் யாரோ 3வது மனுஷி, நீங்கள் வேறு யாரையோ கூப்பிட்றீங்கன்னு நினச்சிதாங்க நான் உட்காந்துருந்தேன்னு. இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னோடனே அப்படியே மறுபடியும் அமைதியாகவே உட்காந்துருக்கான். நீங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க, சொல்லுவானா இல்லைன்ட்டு சொல்கிற மாதிரியே இல்லை. மறுபடியும் எந்திரிச்சு போகலான்ற போது அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அப்படின்னு என்னடா அப்படின்னோடனே அப்படியே கையை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே உட்காந்துட்டே ஹக் பண்ணுவாங்க. அப்படியே வயிறில் அப்படியே அவன் ஃபேஸை வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே உட்காந்துருக்கானோடனே என்னாச்சுடா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படியே நில்லுங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்படியே அவன் தலையெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்டே இருக்கீங்களா. அவனுக்கு அது ரொம்ப அந்த அந்த ஃபீலிங்கும் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை மூடி ஒன்றுமே யோசிக்காமல் அப்படியே ரிலாக்ஸாகவே உட்காந்துருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் போனதுக்கப்புறம் இப்போயாவது சொல்கிறியா அப்படின்ட்டு மூஞ்சி எடுத்து பார்த்துருக்கா கேட்டோடனே அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னொடனே ஹெல்ப்பா, பொதுவாக நான் தானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன்னொடனே இல்லை இப்போ நான் கேட்குறேன் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே என்னதுன்னே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னோடனே எதுக்குறா அப்படின்னோடனே இல்லை நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னோடனே சரி ஆனால் எதுக்கு, அதான் நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு. இல்லை நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே சரி இதில் என்ன இருக்குது, வா உனக்கு மாறணும்னா சொல்லு நான் உனக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ணோடனே சரிடா இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ணிட்டே இருக்கான். சரி விடுறது அப்படின்னு இல்லை எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு என்ன ஒரு மாதிரி அப்படின்னு இல்லை எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்கா, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் தலையை தடவி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு என்ன மாதிரி அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு. இல்லை எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகி அப்படின்னு ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு எப்படின்னு தெரியலனா நான் ஸ்ட்ராங் ஆகணும், உங்களை மாதிரிலாம் இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு. இல்லை மாட்டேன், நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நீங்களும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. சரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ அதனால் வந்து அந்த இம்பேக்டில் இப்படி சொல்கிறான், கடைசியாக நம்மளோட டைம் வரும்போது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏங்க அப்படின்னோடனே என்னடா அப்படின்னோடனே இல்லைங்க நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னல. ஆமாம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கன்னொடனே அதுக்கா டைம் டேபிளா, சரி நான் டைம் டேபிள் தரேன்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்க ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவளும் பார்க்குறேன் என்ன இவன் ஏதோ வித்தியாசமாக பண்ண, சரி பண்ணட்டும் அவனுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்ட்டு நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு அப்படின்னோடனே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பார்த்தா அப்படியே ஷோல்டர் சைடில் அப்படி திரும்பி பார்க்குறீங்க, அவன் தூங்கிட்டான். சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி செவரில் சாஞ்சு
வந்து நீங்களுமே அப்படி தூங்கிட்டீங்க. அவன் தலை மேல அதாவது எப்படின்னா செவுரு பின்னாடி நீங்க சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. அவன் தலையில அப்படியே தலைய அட்டம் குடுத்து அப்படியே 2 பேரும் தூங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஜங்குக் தான் எந்திரிக்கிறான். ஐயோ! அப்படியே தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கும்போது அந்த மூமெண்ட்லேயே வந்து நீங்களுமே எந்திரிச்சிட்டீங்க. அப்புறம் அவன் மூஞ்சிய பார்க்குறீங்க. என்னடா நல்லா தூங்குனியா? அப்படின்னு. நல்லா தூங்குனேங்க அப்படின்னோனே, என்னடா தைரியமா பேசுறேன்னோனே, ஆமா நான் ஸ்ட்ராங் ஆக போறேன்ல அதான் தைரியமா பேசுறேன்னா, தைரியமா பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. சரி, சரி டைம் டேபிள் கேளு நான் சொல்கிறேன். சொல்லுங்க டைம் டேபிள் கேட்குறேன் நான் அப்படின்னு. ரொம்ப தான் அப்படின்னோடனே, ரொம்ப எனக்கு ஆர்வம் வந்துருச்சு இப்போ அதான் அப்படின்னோடனே, ஏங்க ஃபஸ்ட்டு வந்து டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னோடனே, 5 மணிக்கா? சரி அப்படின்னோடனே 5 மணிக்கு எந்திரிச்சு என் கூட டெய்லி ஜாகிங் வரணும். ஜாகிங் எதுக்குங்க? படிக்கிறது தானே நம்ம. இப்போ நான் தான் உனக்கு டீச்சர். நான் சொல்கிறத அப்போ நீ கேட்கணும் அப்படின்னு. சரி 5 மணிக்கு ஜாகிங் வரணும். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் என் கூட அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னோடனே, சரி அப்பப்போ வந்து நான் உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் சொல்கிறேனோ அது கரெக்டாக நீ பண்ணணும் அப்படின்னோடனே, ஃபைனுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிக்கிட்டே அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும். டயட் உனக்கு இந்த ஃபுட்டு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அவனும் கேட்டே இருக்கான். அப்படியே கேட்டு பார்த்தா அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக காலேஜுக்குள்ளே போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு ஒரு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக எந்திரிக்கிறீங்களா? அப்போ சடனாக நின்றுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, சொல்லுங்கன்னோடனே, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னோடனே, என்னது அப்படின்னோடனே, நான் இப்போ உனக்கு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு நீங்கள் சொல்லி தர போகிறீங்க. என்னது? ஸ்ட்ராங்காக. ஆமாம். அப்போ ஸ்ட்ராங்காக சொல்லித்தரேன்னா அப்போ நான் யார்? நீங்கள் யாருன்னா நீங்கள் ஒய்யன் அப்படின்னோடனே, ஒய்யன்றா அது வந்து எப்படி சொல்கிறது? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்னா என்ன அப்படின்னு. சொல்லித்தரீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லித்தரீங்கன்னு. டேய் மலுமட்டை பயலே அப்படின்னோடனே, என்னங்க அப்படின்னோடனே, புரியலையான்னே புரியலன்னு. சரி ஒரு விஷயம் பொதுவாக காமனாக என்ன எடுத்துக்காது காமனாக எடுத்துக்கோ. ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேலே இருக்கவங்கள லீடர்னு சொல்லுவாங்க. இதே வேறு இதில் என்ன சொல்லுவாங்க? தெரியல எப்படி சொல்லுவாங்க? சரி இப்போ படிக்கிறதுல டீச்சர்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டீச்சர். இப்போ நான் இனிமேல் உனக்கு டீச்சர் அப்படின்னோடனே, டீச்சரா? சரிங்க அதுக்கு என்ன இப்போ உன்னை டீச்சர்னு கூப்பிடணுமா? ஏன் டீச்சர் அப்படின்னோடனே, ஐயோ டேய் எனக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தால் நீ பண்ணுறது க்யூட்டாக இருக்குடான்னொடனே, க்யூட்டாக இருக்கா அப்படின்னோடனே, ஆமாண்டா என்ன அப்படி பேசுகிற? க்யூட்டாக இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு பக்கத்தில் அப்படியே இன்னும் பக்கத்தில் போய்ட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஃபேஸுக்கும் உங்கள் ஃபேஸுக்கும் அவன் ஃபேஸுக்கும் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தான் இருக்கணும்னு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி ரிவர்ஸில் வரேன். அதை தான் பண்ணணும் அப்படின்னு. சரி சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு டீச்சர்னு சொன்னோன்னே, டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அந்த காலத்தில் டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த காலத்தில் வந்து டீச்சர்ஸ்க்கு குரு தட்சணை கொடுப்பாங்க. அப்பாடா இந்த விஷயத்த கற்பூரமாக பிடிச்சிக்கிட்டுன்னு. எனக்கு குரு தட்சணை வேணும். குரு தட்சணை வேணுமா? எனக்கு குரு தட்சணை வேணும். அப்புறம் நான் உனக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரதுன்னு. அதுக்கு நானும் உங்ககிட்ட குரு தட்சணை வாங்கினேன். யார் உன்னை வாங்க வேணாம்னு சொல்லி கேளு நான் உனக்கு கொடுக்குறேன்னொன்னே, நீ கேட்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ நானும் கேட்பேன். சரி கேளு ஆனால் நான் செய்கிறதே நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, ஆனால் வந்து கேட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. உங்களை பார்த்தா பயமாக வேறு இருக்குது. வேறு ஏதாவது விவகாரமாக எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. இல்லைடா அந்தளவுக்கு நான் சொல்லுவேனா அப்படின்னோடனே, சரி நான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி ஈவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அவன் பார்க்குறான். ஆஹா ஏதோ பெருசாக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க? கன்னத்தில் கிஸ்? ஐயோ இல்லை கன்னத்தில் கிஸ் கொடுக்கணுமா? ஆமாம் எனக்கு கன்னத்தில் நீ டெய்லி கிஸ் கொடுக்கணும். அப்போ நான் உனக்கு சொல்லி தருவேன். ஆனால் எதுக்குங்க நீ எதுக்கு இப்போ ஹஸ்கியில் பேசிகிட்டு இருக்க? இல்லைங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஐயா சி இது குழந்தைங்க பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பாய் ஃப்ரெண்டு உன்கிட்ட நான் இதை பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தேவையில்லாமல் என் வாயை கலராத. உனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீ எனக்கு டெய்லி இந்த குரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னோடனே அவன் மூஞ்சி பார்க்குறான். இவ்வளோ பெரிய விஷயம் வேணாங்க வேறு ஏதாவது கேளுங்க. நான் ஜூஸ் மாதிரி டெய்லி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு வாங்கி தரேங்க அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு.
ஏங்க ப்ளீஸுங்க. இல்லை முடியாதுங்க, எனக்கு கிஸ்ஸு தாங்க வேணும். இல்லைங்க வாயை மூடுங்க அப்படின்ட்டு இப்படின்னு வாயில் அடிக்கிறான். என்னடா வாயில் அடிச்சுக்கிட்டு என்னோட வாயிலாம் அடிக்கிற? இல்லைங்க சாரிங்க 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 சாரி, அது வேணாங்க, எனக்கு அது வேணுங்க. மாற்ற மாட்டேங்களா? மாற்ற மாட்டேன். என்ன பண்ணால் மாற்றுவீங்க? ஒன்று பண்ணாலும் மாற்ற மாட்டேன். ஆனால் ஏதாவது வழி இருக்குங்கள, மாற்றுங்க, எனக்கு வேறு கொடுங்க. அப்படியா? வேறு கொடுக்கவா? வேறு கொடுங்க வேறு கொடுங்க வேறு கொடுங்க, நான் வந்து அதை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியா? பண்ணுவியா? கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே ஒரு ஸ்டெப்பாக வைக்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணுவியா? உண்மையை சொல்லு, பண்ணுவியா? அவள் ஏங்க நீங்கள் எப்படி வரீங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு. பண்ணுவியா அப்படின்ட்டு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவன் காது கிட்ட போய் எப்படி குனிஞ்சிட்டு, எனக்கு அப்போ நான் டெய்லி எனக்கு கிஸ் பண்ணணும், ஆனால் எங்கள் கன்னத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உதட்ட வந்து லைட்டை தொட்டு காட்டுறீங்க. அவன் பார்த்துட்டு இல்லை 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 முடியாதவே முடியாது முடியவே முடியாது முடியவே முடியாது முடியாது, நீ தானே சொன்ன பண்ணுறேன்ட்டு, இப்போ பண்ணு அப்படின்னு. இல்லைங்க, நோவே சான்ஸே இல்லை. ஏன்டா? இல்லை இல்லை நோ 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 நோ, அப்போ அதுக்கு முன்னாடி கொடுத்தது பண்ணுறியா அப்படின்னு. என்னங்க வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. முடியாது, ரெண்டில் ஒன்று, ஆப்ஷன் ஏ பி. உனக்கு இருக்கிறத பார்த்தா நீ பிஏ தான் செலக்ட் பண்ணுவ போலே அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் ஏவை கூட செலக்ட் பண்ணுறேன், எனக்கு பி வேணாம். பேச்சு மாற மாட்டேல? என்ன சொன்னேன்? நீ தான் சொன்னீங்க ஏவை செலக்ட் பண்ணுறேன்னு. நீங்கள் என்ன போட்டு வாங்கிட்டீங்க. இல்லை இல்லை இல்லைன்னா நீ ஏன் சொல்லிட்ட, தான் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோயே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதுன்னு. மிரட்டாதீங்க அப்படின்னு. ஏன் மிரட்டலைன்னா உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. பண்ணுறியா? பண்ணுறேன். சரி அப்போ பண்ணுன்னு. நீங்கள் இப்போ எனக்கு எதுவுமே சொல்லித்தரலையே, எனக்கு சொல்லி கொடுத்தாலும் நான் குருதட்சணை கொடுக்கணும், நான் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன். கிளவராக பேசுகிறோன்ற நினைப்பா அப்படின்னு. ஆமாம் கிளவராக தானே பேசுகிறேன்னே. சரி என்கிட்ட எதுக்கு வந்த, என்கிட்ட என்ன கற்றுக்கணும் வந்த? அது வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி வந்தேன். ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி வந்தியா? அப்போது நீ இவ்வளோ நேரம் வந்து என்கிட்ட ஸ்ட்ராங்காக தான் பேசுகிற, ஒரு மாதிரி எப்பயுமே வந்து பயந்துக்கிட்டே பேசுவோம், இப்போ வந்து ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிற. அப்போ நான் இதை இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இல்லை நோ நோ நோ, நீங்கள் சீட் பண்ணாதீங்க ப்ளீஸ், நோ 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 நோ, நீங்கள் வந்து வேறு ஏதாவது சொல்லி போகணும், நான் அன்னைக்கு பண்ணணுன்னு. அப்படியா? சரி ஃபஸ்ட் டேன்றனாலும் ஒன்றை விட்றேன், இனிமேல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடணும்ப்பா குடுத்துச்சுனால நான் சொல்லித்தர மாட்டேன். சரி ஃபைன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாடா வாடா சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே, அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி காலைல அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நீங்கள் நிற்கிறீங்க. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க, வாசல் சொல்லுவாங்க. என்னம்மா நீ ஏன் வீட்டு வாசல் நிற்கிற அப்படின்னோடனே, ஆமாம் ஆண்டி நாங்கள் 2 பேரும் ஜாகிங் போகிறோம் அப்படின்னோடனே, ஜாகிங் போகிறீங்களா? அவன் அவங்க தூங்கிட்டு இருக்கானேம்மான்னு. தூங்கிட்டு இருக்கானா? என்னை வர சொல்லிட்டு அவன் எப்படி தூங்க போகிறாங்கன்னு. என்னவா பண்ண போகிறேன்னு, நீங்கள் வாங்க ஆண்டி அப்படின்னு. அதான் நீங்கள் வேகமாக அப்படியே ஓடுறீங்க ரூமுக்கு. அவங்க அம்மா வந்து இருமா பொறுமையாக ஆண்டி வேகமாக வாங்க ஆண்டி அப்படின்னு. நீங்கள் வந்து அத்லெட் தானே, பாக்ஸர் தானே, அதனால் வேகமாக ஓடுறீங்க. ரூமில் போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்குலாம் ஒரு பக்கம் கோவம் வருது. இருந்தாலும் என்ன என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ க்யூட்டாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஆமாம் நம்ம ஊசி போட தானே வந்தோம், இந்த லூசு பையன் எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி என்ன ஆண்டி தூங்குறான் அப்படின்னு. அதை தானே நானும் வாசல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன பண்ணேன் நான் வர சொல்லிட்டு இவன் இப்படி பண்ணிட்டான் ஆண்டின்னு. என்னவா பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒரு கப்பு தண்ணியை தூக்கிட்டு வந்து மூஞ்சில் ஒரே ஊற்று. அவன் வந்து யார் அது? அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, தூக்கம் வருதும்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. லூசு பையில கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னு. அப்படின்னு ஒன்று பார்க்குறேன். ஏம்மா என் கணவரும் ஏன்னு வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. லூசு பையலே நான் தாண்டா வந்திருக்கேன் நேரில், உன என்ன நான் சொன்னேன் நேற்று ராத்திரி அப்படின்னு. நான் நேற்று ராத்திரி என்ன சொன்னீங்க? வந்து இந்துடா வாடா ஜாகிங் போகலாம் அப்படின்னு. இந்த வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துகிட்டே இருக்கான். அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்டா, இதெல்லாம் எந்திரி வெள்ளம் எந்திரின்னு கேட்டிருக்கியாடா, வாங்கடா அந்த பொண்ணு தானே உனக்கு கரெக்டாக அடி வாங்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஜாகிங் ஓடுறீங்க. அவன் திணறான். ஏங்க இருங்க பொறுமையாக போங்க, நீங்கள் அத்லெட்டு பாக்ஸரு, நான் அப்படிலாம்
ஏங்க நான் அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டேன். பொறுமையா போங்கன்னோனே, என்னடா பொறுமையா போங்க? கிட்டத்தட்ட நடந்து போயிட்டுருக்கேன்டா. நீ பொறுமையா போங்கன்ட்டு எவ்வளோ நேரம் தான் நடக்கணும்னே, ஏங்க நீங்க வந்து பாக்ஸரு, ஒரு பிடி பெர்சனு. நான் வந்து அப்படிலாம் கிடையாது. நான் வந்து மலைக்கு கூட ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கம் ஒதுங்குனது கிடையாது. ஏங்க அப்படின்னு இப்படியே ஒரு நிமிஷம் பார்த்து சிரிச்சுட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டே ஓடிக்கிட்டுருக்கீங்க. அவனுக்கு வந்து ஒரு பக்கம் மூச்சு வாங்கணும். ஐ பையன் வந்து என் கைய பிடிச்சிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய பார்த்துட்டே ஓடுறீங்க. அவன் லைட்டா திரும்பி பார்த்தா நீங்க சிரிச்சுட்டு அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவங்க நல்லா ரன்னிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து விடுறீங்க. ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓடிட்டே போகிறீங்க. இம்மா உட்காருமா அவனை விட சொல்கிறேம்மானே. ஆன்ட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா நான் அப்படியே ஜாகிங் போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுவேன் ஆன்ட்டி அப்படின்னு. சரிம்மா பார்த்து போயிட்டு வந்தோடனே அப்படியே ஜங்குக்கம்மா அவனை பார்த்து சொல்கிறாங்க, பாரு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு, நீ தான் இருக்கே அப்படின்னு. அம்மா அதுக்கெல்லாம் வந்து நம்ம சரிப்பட மாட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டு அவங்களும் வந்து வேலையை வந்து வீட்டில் போய் சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. ஆனால் இந்த தடவை வந்து இப்போ வந்து 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி ஜங்குக்கு வந்து படிக்கிற இடத்துல வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து கிரவுண்டில் வச்சு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. 2 பேரும் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து நீங்கள் படிக்கிறது, அவன் வந்து நல்லா ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒன் டே வந்து மார்னிங் இப்படி ஜாகிங் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே வந்து கிஸ் எங்கே வாங்கினேன்னா அந்த டெரஸ் ஹவுஸ் தான் வாங்கினேன். அன்றைக்கி வந்து அவன் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அந்த வேர்வையில் வந்து அப்படியே பார்த்துட்டு அவனை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். ஆனால் வந்து பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கான். ரெண்டுமே என்னடா எப்படிடா இப்படி க்யூட்டாகவும் ஹாட்டாகவும் ஒரே நேரத்தில் இருக்கா அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு சரிடா அப்படின்னோடனே போயிட்டு வரேங்க நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு. போயிட்டு வர நில்றா அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னே கிஸ் கொடு அப்படின்னோடனே ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கிஸ் குட்றா அப்படின்னா ஏங்க என்னங்க சொல்கிறீங்க தேவையில்லாம பண்ணாதீங்க அப்படின்னா என்ன டீலில் போட்டிருக்கு கிஸ் கொடுன்னு தானே சொன்னேன் அப்படின்னா எங்கள் நடு ரோடுங்க யாராவது இருக்கும் உனக்கு 6 மணிக்கு இங்கே யாராவது இருக்க போகிறாங்க சுற்றி பாருடா ஈக்காக்கா கூட இல்லைடா குட்றா அப்படின்னே எங்கே அப்படின்னே கூப்பிட்டுக்கிறியா இல்லையா அப்படின்னே ஏங்க இப்படி பண்ணுறீங்க காலேஜில் வச்சு கொடுக்குறாங்க எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா எதுக்குன்னு அது வந்து எனக்கு இப்போ வேணும் எனக்கு கொடுக்கணும் உனக்கு வந்து உன்கிட்ட வந்து கிஸ் வாங்கணும் போல இருக்குது எனக்கு கொடு அப்படின்னு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணத்தை காட்டுங்க அப்படின்னோடனே டேய் நீ குட்றா அப்படின்னு இல்லை நீங்கள் காட்டுங்க அப்படின்னோடனே கண்ணை முடுங்க அப்படின்னோடனே அப்புறம் எப்படி நான் பார்க்குறேன் கண்ணை முடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு டக்குன்னு கிஸ் பண்ணுவானா அவங்க அப்படி பார்த்துட்டு சரி அப்படின்னோடனே சரி நான் போகிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிடிச்சி அப்படியே கண்ணத்தில் கிஸ் பண்ணுறீங்களா அப்படியே கரண்ட் கம்பியில் அடித்த மாதிரி நிற்கிறான். பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவே இல்லை அப்படியே தள்ளி விட்டு அப்படியே பொண்ணாங்க பின்னாங்கால் படங்களை அடிக்க ஓடுறான். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஓடுறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு பரவாயில்ல நான் சொல்லி கொடுத்தது இப்படியாவது ஓடுறானே அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது ஆனால் அவங்க வந்து 2 பேருக்கும் ஜங்குக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. என்னன்னா வீட்டோட மாடியில் வந்துட்டு ஜங்குக்கு அம்மா பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா நிற்கிறது உங்கள் 2 பேருக்குமே தெரியாது. நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டு அவன் வெக்கத்தில் ஓடி போயிட்டான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்படியும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ சொன்னேன் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ இருந்த வியூஸுமே வந்து எதுவுமே சொல்லலை. அப்போயாவது வியூஸ் இருந்துச்சு கமெண்ட்ஸ் இல்லை. இப்போ வந்து வியூஸே இல்லைங்க. கொஞ்சம் வியூஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை டேஸீஸ் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் வியூஸ் கூட்டுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். நானும் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டுருக்கேன்ல அப்பப்போ உடம்பு வேறு சரியில்லாமல் போகுது அதோட போட்டுக்கிட்டுருக்கேன் கொஞ்சோண்டு கருணை கட்டுங்க. ஓகே பை